ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். அண்ட் இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் ஓஜி வியூவர்ஸ் ஆஃப் த சேனல் வுட் ரிமெம்பர் சூரஜ் வந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்காரு. அண்ட் இஸ் பேக் அகெயின் ஃப்ரம் லைவ் ஃப்ரம் எங்க ஸ்வீடனா. எப்படி இருக்கீங்க? ஹலோ எஸ், லைவ் ஃப்ரம் ஸ்வீடன். ஐ அம் ஃபைன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க கௌதம், சேஷ்? இருக்கும், நல்லா இருக்கும். ஓஜின்னு சொல்றீங்க. ஏற்கனவே சூரஜ் குரூப்ல நாங்க தாண்டா ஓஜி எம் காப்னு பேசிட்டு இருக்காரு. நீங்க இதுல வந்து ஓஜி வியூவர்ஸ் தான் சூரஜ் தெரியும்னால ஏத்தி விட்டீங்க சூரஜ். இப்போ ஏன் தெரியாதான்? எனிவே சொல்லுங்க. நான் எதுவுமே சொல்லப்பா குரூப்ல. நான் சைலன்ஸ் அவ்வளவுதான். அப்பா ஆமா. பட் எனிவே அதான் சூரஜ் தான் இன்னைக்கு இது சரி இன்டர்நேஷனல் பிரேக்கா இருக்கு, ஏதாச்சும் ஒரு எபிசோட் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆஸ்க் ஃபார் பீப்புள் அண்ட் சூரஜ் வாஸ் கைண்ட்லி அவைலபிள். ஸோ அதனால வந்திருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி இந்த எபிசோடுக்கு முன்னாடி வந்து இந்த எபிசோட்ல 1051 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. இப்போ என்ன டார்கெட் வச்சோம் நம்ம லாஸ்ட் டைம்? எனக்கு மறந்து போச்சு. டார்கெட்லாம் கண்ணா பின்னான்னு வச்சிருக்கோம். சூரஜ் எல்லாம் கேட்டாருன்னா தூக்கில தொங்கிடுவாரு. அதெல்லாம் அவாய்டு பண்ணிருங்க. வேணாம், நம்ம நேரா வந்து டாபிக்கே போயிருக்கலாம். பட் அகைன் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ சோ மச். சூரஜ் கூட மெசேஜ் அமைச்சிருந்தாப்ல, கீப் டூயிங் கிரேட் ஜாப்னு சொல்லி. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் ஃபார் ஆல் வியூவர்ஸ். பாக்குறவங்க எல்லாத்துக்கும் நம்ம பாக்குறவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக்ல கேட்கறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சோ அதுல வந்து ஐ மீன் சூரஜ் வாண்டட் டு சே சம்திங். சூரஜ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் சூரஜ் வந்தபோது ப்ராப்ளி எங்கயோ 500லயோ 400லயோ இருந்தோம்னு நினைக்கிறேன். பட் ஒன்ஸ் அகைன் சூரஜ், யார் தாட்ஸ்? ஏன்பா சொல்றீங்க? லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ ரியல் மேட்ரிட் கிட்ட உத வாங்கிட்டு. ஆமா ஐயோ, அதெல்லாம் ஞாபகப்படுத்த வேணாம். இந்த தடவை வந்திருக்காங்கல்ல, அத பத்தி பேசுவோம். அத பத்தி நமக்கு இருக்கு இந்த தடவை. லாஸ்ட் டைம் ரியல் மேட்ரிட் உத வாங்கிட்டு வந்தோம். இந்த வாட்டி மேன் யுனைட்டட் உதச்சிட்டு வந்திருக்கோம். பட் அதான் இந்த எபிசோட் வந்து ஜஸ்ட் ஜென்ரலா ஒரு, அதாவது நம்ம ரெண்டு பேரும் கௌதமும் நானும் வந்து இந்த பாட்காஸ்ட்ல ஸ்லாட்டோட ஃபுட்பால் ஸ்டைல, ஃபுட்பாலிங் வாட் எவர் அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் பத்தி பேசியிருக்கோம். நம்ம இது வந்து ஒரு ஆஸ் அ ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ், சம்மன் ஹூஸ் அவுட் சைட் ஆஃப் த பாட்காஸ்ட் வந்து ஹூஸ் வியூஸ் வி ஹவ் நாட் மேபி ஹர்ட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலா சூரஜ், ஆர்னே ஸ்லாட், வாட் ஆர் யுவர் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் இந்த ஒரு 3 கேம்ஸ்ல? எனக்கு தெரிஞ்ச the first and most important thing what he did was he completely separated himself in terms of personality of what we had before. We had Klopp. சூரஜ் அங்கே நிப்பாட்டுங்க. நீங்க இங்கிலீஷ்ல பேசுனீங்கன்னா நாங்க தான் வாங்குவோம். தமிழ் வரணும். தமிழ் வரலையே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல, அது வந்து அவர் பேசுற விதம், ஆடுற ஃபுட்பால் எல்லாமே மை ஓன் இம்ப்ரிண்ட் ஆன் த டீம் இருக்கணுங்கிற ஐடியால தான் வந்திருக்காரு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர். ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து so used to having Klopp. 9 வருஷமா இருந்தார் அவரு. அண்ட் we all more than a football manager, நம்ம வந்து அவர் கிளப்புக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு, சிட்டிக்காக எவ்வளோ பண்ணியிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து ஒரு டிஸ்கனெக்ட் ஆகி புது மேனேஜர் வரும்போது டு அக்செப்ட் ஹிம், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் அவர் வந்து he does not try to imitate or copy what Klopp did. So I think that இது எங்களோட கேள்வி வந்து, இந்த லோக்கல் லிவர்பூல் ஃபேன்ஸா இருக்கட்டும், இன்னும் சில லிவர்பூல் ஃபேன் பேஸ் கிளாப் மாதிரி இவர் இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு மாதிரி வைக்கிறாங்க. அவர் என்னெல்லாம் பண்ணாரு தெரியுமா, ஃபிஸ்ட் பம்ப்ஸ் வந்து பண்ணாரு தெரியுமா, சிட்டி அப்படி பண்ணாரு தெரியுமா அப்படின்னு. அது வந்து ஆஸ் அ ஃபெலோ பர்சன் இன் யூரோப், உங்களுக்கு வந்து அந்த நீங்க இருக்கிற இடத்துலயோ இல்ல இங்கிலாந்து பக்கத்துலயோ whatever, but how's the feeling there amongst the Liverpool supporters there? Are they ready to accept இந்த ஒரு change? Okay, next Iraqல போறோங்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருக்கு? அங்க இருக்கிற மக்களுக்கு எப்படி இருக்கு? See, நான் பேசின லிவர்பூல் ஃபேன்ஸோட இன் லிவர்பூல் அண்ட் அவுட் சைட் ஆஃப் லிவர்பூல், பிரைமரி ஃபீலிங் இஸ் அஃப்கோர்ஸ் Klopp வந்து போய் ஒரு 5 மாசம் ஆகுதா, மேபி 5 மாசம் ஆகுது. ஸோ people are still they have the memories are still fresh la. So odane vande pudu manager vanda odane to love him as much as Klopp is not going to be possible. So that skepticism is always going to be there. Ana I think what people like is he's not trying to be Klopp. So they're like, give him a chance. Yenna he's doing something, he's trying to build something by himself.
நான் வந்து அண்ட் இஸ் ஆல்வேஸ் அவர் வந்து கிளாப்பை பத்தி வந்து ஸ்லாட் எப்பவுமே இஸ் ஆல்வேஸ் ஸ்போக்கன் ஹைலி அண்ட் இஸ் ஆல்வேஸ் செட் எஸ் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் பில்ட் பண்ண பேஸை வச்சு தான் நான் பில்ட் பண்றேன், அதுக்கு மேல ஐ எம் நாட் ட்ரைங் டு டூ சம்திங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ஐ திங்க் தி ஓவரால் அவுட்லுக் தட் ஃபேன்ஸ் ஹேவ் இஸ் வெரி வெரி பாசிட்டிவ் அண்ட் people are excited to go to games again. So fist பண்ணல அதெல்லாம் ஓகே, பட் எல்லா மேனேஜரும் பண்றது இல்லையா, அது பண்ணும்போது நேச்சுரலா தெரியணும். நேச்சுரலா தெரியல பண்றது வேஸ்ட். அது இன்னும் வந்து ஃபேன்ஸ் வந்து இட் வில் பாதர் மோர் நேச்சுரலா. ஆமா, இல்ல ஸ்லாட் வந்து சூப்பரா சொல்லி இருந்தாரு, ஃபேன்ஸுக்கு வந்து ஃபுட்பால் பிடிக்கணும், ஃபுட்பாலை பிடிச்சா என்னை ஆட்டோமேட்டிக்கா பிடிக்கும். ஏன்னா என்னைய பிடிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, நாங்க ஆடுற ஃபுட்பாலை பத்தி புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு அது பிடிக்கணும், அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் தரணும், ஸ்டேடியமுக்கு வரக்கான எக்ஸைட்மெண்ட் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா என்னைய பிடிச்சிரும், எனக்கு அந்த பயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இட் டேக்ஸ் இம்மென்ஸ் கான்ஃபிடன்ஸ்ல சொல்றதுக்கு முதல்ல இப்படி ஒரு ஃபேன் பேஸ், இப்ப ஏதோ ஒரு ஆஸ்டன் வில்லா ஃபேன் பேஸோ ஒரு மிட் டேபிள் கிளப் ஃபேன் பேஸ் இப்படி சொன்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் இவ்வளவு பெரிய குளோபல் ஃபேன் பேஸ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கே ஒரு இம்மென்ஸான ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். எனக்கெல்லாம் நடுங்கோட்டே எப்படா இப்படி எல்லாம் சொல்ற அப்படின்னு. இல்ல, இன்னொரு விஷயம் ஜஸ்ட் டு ஆட் டு என்ன சூரஜ் சொன்னது, like I think the Man United game வந்து it has done a lot for Slot in terms of people's opinion of him. ஏன்னா இது வந்து this was, அதாவது சரி ஓகே யுனைடெட் வந்து பெரிய டீம்லாம் இல்லை இப்போ, லைக் அந்த ஃபர்கியூசன் யுனைடெட் இல்லை இது, பட் அட் த சேம் டைம் இட்ஸ் ஸ்டில் மேன் யுனைடெட் பிக்கெஸ்ட் ரைவல்ஸா அது இதுன்னு. ஸோ லைக் இட் வாஸ் சீன் அஸ் த என்ன சொல்றது அந்த ஃபர்ஸ்ட் பிக் டெஸ்ட்பாங்க இல்லையா ஒரு சீசன்ல. ஸோ இட் வாஸ் சீன் அஸ் நாட் டு ஃபர்கெட் லாஸ்ட் சீசன் நம்மளுக்கு அங்கதான் டிரைல் ஆச்சு. 2 games பிரீமியர் லீக் கேம் அண்ட் FA கப் கேம், we completely lost the season. அங்கிருந்து அந்த ஒரு நினைவுகளும் இருக்கும். புது மேனேஜர் வந்துட்டு அங்க போய் they've actually bettered their squad. இல்ல டிலேட் உள்ள வந்தா, மாசுராயி உள்ள வந்திருக்கா. so that makes a little bit different. அவங்க இருந்ததுல இருந்து பேஸ் வந்து பெருசாக்கி இருக்காங்க. அப்படி இருந்து நம்ம போய் டெமாலிஷ் பண்ணிட்டு வந்தோம். ஆமா, literally we just blew them away on the game la. Anywhere nowhere there. Suraj, I think on the game, if you look at that game in individual, the one thing which I liked was Pudu manager, like you said, big rival. So you're always you might think as a human, konja cautious anga pay konja first 20 minutes paatha aadlam, we'll be cautious, but we didn't do that. So that was very very positive. Like we respected them as much respect as they deserve. avladha as a football team நம்ம வந்து மான்செஸ்டர் யுனைடெட் பெரிய ரைவல்ஸ், ஓல்ட் ட்ராஃபர்ட் அப்படி அந்த மைண்ட் செட்டோட போகவே இல்லை. And I think that is very very again it goes back to his confidence in his footballing tactical ideas and how the team should play under him, and he showed that. The anga pay and the fearless of front foot la aadradhu, அவங்க mistakes உடனே punish பண்ணறது, and அதுக்கு மேல வந்து even at 3-0 நம்ம வந்து we didn't take our foot off the gas. We kept trying to play the same way we play. So it was very very impressive all round. கண்டிப்பா. பட் அங்கிருந்து வந்து நெக்ஸ்ட் அப்படியே ஜம்ப் பண்ணிடலாம். இது வந்து எப்படி எனக்கு சொல்றது இந்த டாபிக்னா, ஒருத்தவன் வந்து கிளம்புறங்கிற மாதிரி வந்து அவ்வளோ பெரிய கேமை வந்து வின் பண்ணிட்டு வந்துட்டு இன்னும் யாருமே பேச வரலன்னு உட்காந்து அழுகிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு மேட்சுக்கு அப்புறம் வந்துட்டு. பட் த ரோல் ஆஃப் முகமது சாலா, நம்ம போன சீசன் நம்ம எல்லாருமே சொல்லியிருக்கோம், ஏன்டா அவனை கொண்டு போய் இந்த டார்வின் நூனியஸ் கிரிக்கெட்டை வந்து உள்ள கொண்டு வரதுக்காக டச் லைன்ல போய் ரெஃப்ரியை கட்டி பிடிக்க வச்சிருக்கியாப்பா கிளாப்னு சொல்லி திட்டிருக்கோம். பட் திஸ் சீசன் ஹி லுக்ஸ் ஒரு புது ரெஜுமினேட்டட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஃபுல் சம்மர் எந்த இதுவும் இல்லாம ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு பையன் வெறித்தனமா வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ Suraj, how do you feel and what do you feel will change with Salah this season? ஏன்னா இது ஆப்வியஸ்லி வெரி இன்டெக்ரல் டு த ஸ்பைன் ஆஃப் த டீம், அதுலலாம் எந்த டவுட்டும் இல்லை. பட் நமக்கு வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் லாஸ்ட் சீசன் பிளஸ் இந்த ஒரு 3 கேம்லேயும் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கிரியேட்டர் சாலாவை பாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. நம்ம வந்து அந்த போச்சர் சாலா ஒரு ஃபேஸை தாண்டி இப்போ ஒரு கிரியேட்டர் சாலா மாதிரி தெரியுது. பட் ஹவு டு யூ see that? அது வந்து டீமுக்கு பெனிஃபிஷியலா, அவனுக்கு பெனிஃபிஷியலா? I think first things first, Mohamed Salah is a model professional. அவன் வந்து எல்லா ப்ரீசீசனுமே when he comes back, he is top notch fitness condition. He sets the levels for almost all players, be defenders, forwards, midfielders, அப்படிலாம் இல்லை, he sets the levels. And in the season he's come back exactly like that. You could see in pre-season the sharpness he had. எல்லா கேம்லயுமே டச் எல்லாம் அப்படியே கால் நிக்குது. So he's come back very very sharp. So I always expected that of him. So அதுல பெரிய surprise இல்ல. The way he's being used, yes, that's a very good point. I think in the last 1.5 years of Klopp, he started getting pushed out wide to the right wing.
அது வந்து it also combined with this idea of like Trent coming into midfield and our midfielders not having enough legs, blah 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 blah. So அது வந்து Constantine effect-னே சொல்லலாம். But as we all know, Salah is most dangerous when he is inside, and he's playing as an inside forward, cuts in on his left foot or uses the outside of his right foot to make passes. So it's very refreshing to see that இப்போ வந்து at least in the first 3 games நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா Salah, because he's playing inside, it gives the opportunity for one of the midfielders like be it Szoboszlai or be it McAllister அந்த வழியில வைடா போனா Trent comes back into the midfield. So we are playing narrow when we need to, we are playing wide when we need to. And இன்னொரு interesting thingனா Salah உள்ள he's playing as an inside forward na, and the side Jota is stretching the pitch. So I think it's we are playing in so many different styles that depending on who we are playing against, at least it's only been 3 games, too early to say, but ana each of the 3 games la we can see that there is a lot of flexibility in the forward line, and we pick out areas of weaknesses in the opponent, and the portha vande Salah is also like stayed wide, he stayed wide and crossed the ball, but he's also like come inside to have shots, to create chances. So it's very very nice to see he's getting the service and also giving the output which we know he can give. So it's very very good signs, because as you said, our vande integral to the team, to the spine of the team, to the starting 11, and yeah, I hope he renews. இல்ல வந்து the one question I had was, where does like Chiesa oda role என்ன in all of this? ஏன்னா he has been brought in as presumably as backup, Salah replace பண்ற லெவல்லாம் இல்ல இப்போ. ஸோ அதனால வந்து where does Chiesa fit in all this? I don't know, நீங்க எவ்வளோ Chiesa பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. does he play a similar style to Salah? என்ன like where does he fit in all of this? Does he take up Salah oda positions மாதிரியே does he take up on the pitch? இல்ல நீங்க பார்த்த வரைக்கும் is he like completely different to Salah? நான் வந்து I watched him maybe 2 or 3 years back when he was like this exciting young kid coming through, and he was he didn't have his major injuries appo, and he was doing well for Italy, he was doing well for... Is it being blown out of proportion, Suraj? இந்த ஒரு இன்ஜுரிங்கிறது வந்து last season he's played more minutes than half our team. அது இவங்க சும்மா அந்த மீடியா சும்மா they blowing it out of proportion. ஏன்னா he scored 9 goals, he's taken 3 assists. எல்லாரும் சொல்றாங்க டேய் அலிகிரி பால்ல இவ்ளோ பண்ணிருக்கான்டா, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு. அது கரெக்ட். பட் கௌதம், அது வந்து மீடியா வந்து தேர் நாட் மேக்கிங் இட் as if he has a chronic injury problem. அதாவது ரிப்பீட்டடா 10 நாள் 15 நாள்னு இஸ் நாட் கோயிங் டு பி அவுட். பட் he had that one injury which is still அவனுக்கு அந்த இம்பாக்ட் இன்னும் இருக்கு. இதே like if you look at like players like Joe Gomez, very injury, and he still played in the last 1.5 years. You have seen him play consistently a lot of minutes left. But we all still have it in the back of our mind, oh he's injury prone, and the மாதிரி ஒரு tag வந்துடுதுனா அது வந்து it will always be there. But beneath all that, there's still a great player like Gomez last season super ஆடுனா, he still like delivers performances, but that does not make people forget that he had those big injuries. So அது இருக்கதா இருக்கும், we can't do anything about that. What we can look forward to is the quality of player we have. So Chiesa, like I said, நான் லாஸ்ட் வந்து அவனை நிறைய பார்த்தது வந்து அந்த 2020-21 around that time, and அப்போ நான் பார்த்ததுல வந்து he for the teams he played, Juventus and Italy, he was more he was hugging the touchline more than being an inside forward. And the one thing I liked about him was left foot, right foot, rendume he's very very good at, and he has played both sides. So I think that fits in beautifully with the other 6 or 5 forwards we have. நிறைய versatility இருக்கு, ரெண்டு சைடுலயுமே ஆடலாம். ஆனா his primary role of course is going to fill in for Salah, whose minutes will be managed. You know, that's another thing we have seen from Slot, managing Trent's minutes. He's not managed Salah's minutes yet. ஏன்னா அவ்வளோ அந்த கேப்பபிளான பேக்கப் அந்த பொசிஷன்ல இல்லை, or he was not fit. But I think we'll see that a lot more. Salah being taken off around 70-75 minutes if the game is won. And இப்போ நீங்க ட்ரெண்டே பாத்தீங்கன்னா I took him off 15 minutes before the end of each game. 20 minutes 70 minutes liye rest already over the 3 games. So I think correct. Actually அதுவே ஒரு 60-65 minutes ஆயிருச்சு இல்ல, every game that's 20 minutes he's taken them off, which is beautiful.
So I think we'll see that a lot with Salah as well, because in the integral players, to manage their minutes, we're going to have the most number of games we have ever had in a season. Touch wood that we go deep in the competitions, but and the muscular injuries prevent பண்ணறதுக்கு இது வந்து very very important, and I think for a player who gives as much output as Salah does, it's very very crucial that we do that. So the players எப்படி எடுத்துக்குவாங்க? I mean, no player wants to go off. என்னவா இருந்தாலும் வந்து 100 மேட்ச் ஆடுறனால நான் ஆடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம வந்து பார்த்தோம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ட்ரெண்ட் பண்றது. பட் சில ரூமர்ஸ் வந்துச்சு, அது அவனை எடுத்ததுக்கான வந்த ரூமர் இல்ல, அவன் ஒழுங்கா டிஃபென்ஸ் பண்ணலன்னு ஏதோ ஸ்லாட் சொன்னதுக்காக அவன் உருன்னு உட்காந்துருந்தான்னு ஒரு 2-3 ரூமர் வந்துச்சு ட்விட்டர்ல. நம்ம ட்விட்டர் பேஸ் நம்ம யோசிக்கவே தேவையில்ல. பட் ஆஸ் அ பிளேயர் அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க இந்த 20 மினிட்ஸ் வந்து எடுத்துறாங்க. ஆப்வியஸ்லி லைக் ஈவன் பிளேயர்ஸ் லைக் ஜோட்டா இஸ் கமிங் ஆஃப், டியாஸ் இஸ் கமிங் ஆஃப். இப்போ வந்து if KSR gets into the team, obviously வந்து Salah will be taken off as well. ஏன்னா he's been very sure 5 substitution நான் பண்ணுவேன், அதுல வந்து 2 full backs எடுத்துருவேன், 3 ஃபார்வர்டையும் எடுத்துருவேன் அப்படிங்கறதுல வந்து மனுஷன் தெளிவா இருக்காப்ல இது வரைக்கும். அப்பப்போ வந்து கிராவன்பர்க்கே எடுத்துட்டு வந்து கிராவன்பர்க் comes out very late, obviously 85 minutes தான் வெளியே எடுக்கிறாப்ல. இது பிளேயர்ஸா எப்படி எடுத்துக்குவாங்க? அதாவது இந்த ஒரு ரூல் சேஞ்ச் இந்த சாம்பியன்ஸ் லீக் கேமுக்கு அப்புறம் கூட நான் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபிக்சர் லீக்ஸ் படிக்கிறேன். எனக்கு வந்து ஐ வாஸ் ப்ளோன் அவே. அந்த ஒரு எண்ட் ஆஃப் அக்டோபர் டு ஸ்டார்டிங் ஆஃப் டிசம்பர்லாம் டே என்னடா ஃபிக்சர் இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் as players எப்படி எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேரும்? I think primarily வந்து like you said, எல்லா பிளேயருமே வந்து he wants to play the most number of minutes, be successful, contribute. That's why they are professionals playing at on the elite level. But I think if you put the larger picture into place, perspective கொடுத்தனா Arne Slot can sit them down and say, இப்போ நீ வந்து okay, நீ வந்து 90 minutes ஆடுற, the game has been decided more or less. அந்த 15 minutesல நீ வந்து if you pull up a muscle, you're going to miss 6 games. So that is 540 minutes that you miss roughly. So would you rather want that, or would you rather have your minutes managed and still contribute at a very high level? So, and those discussions are between manager and player. அவங்க வந்து எப்படி டிஸ்கஸ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. But if you look at the larger picture, it's very very simple and straightforward to make them understand. It's not that your position is under threat. You're very very key. That's why you're playing 70 minutes for me, and the game has been decided. So we all want the same thing at the end, right? Fans, staff, players, we all want to be successful. So அது அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா I don't think there should be a problem. But of course, Salah மாதிரி அந்த elite mentality இருக்கிற players வந்து they might find it a bit harder to accept. ஏன்னா the fitness he shows year in year out, he barely misses any games due to injury. So it will be interesting. இனிமேல் சாலா படுத்தா அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன யாரு காரணம் எல்லாம். நம்மளுக்கு இங்கே எல்லாம் பாத்துட்டீங்க மக்களே, எங்களை யாரும் கேட்க கூடாது. ஆமா இல்ல அதாவது இல்ல ஜஸ்ட் பில்டிங் ஆஃப் ஆஃப் சூரஜ் என்ன சொன்னது, லைக் இட் இஸ் பிட்வீன் மேனேஜர் அண்ட் பிளேயர். ஐ திங்க் தட் அதுதான் இட் கம்ஸ் டவுன் டு ஹவு கிளியர்லி வந்து ஸ்லாட் வந்து இஸ் ஏபிள் டு சே டே இதுதான்டா இந்த சீசன் வந்து 80 ஃபிக்சர் இருக்க போகுது, இப்போ 90 மினிட்ஸ் கேம் டு கேம் ஆடினா நீ எண்ட் ஆஃப் த சீசன்ல சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனலும் ஃபைனலும் மிஸ் பண்ண போற இது மாதிரி இருந்ததுன்னா. ஸோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட். ஸோ டு யூ வாண்ட் டு பி அவைலபிள் ஃபார் ஒரு FA கப் கேம் அகேன்ஸ்ட் பிரெண்ட்ஃபோர்டோ வெஸ்டாமோ, ஆர் டு யூ வாண்ட் டு பி அவைலபிள் ஃபார் தி FA கப் ஃபைனலோ இல்ல சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலோ? தட் இஸ் வாட் கவுண்ட்ஸ் இல்லையா? ஸோ தட் இஸ் நான் அதான் ஃபிக்சர் லிஸ்ட் படிக்கிறேன். இது வந்து மத்த பேர் நோட்டீஸ் பண்ணாங்களான்னு தெரியல. இல்ல ஒரு நிமிஷம். இல்ல இன்னைக்கு இந்த வாரம் தான் ஆக்சுவலா ஒரு ரிப்போர்ட் அந்த FIFPro அந்த பிளேயர்ஸ் அசோசியேஷன், வேர்ல்ட் பிளேயர்ஸ் அசோசியேஷன் இருக்குல்ல FIFPro, அவங்க ஒரு ரிப்போர்ட் இது பண்ணிருக்காங்க டு டெமான்ஸ்ட்ரேட் ஹவு மச் லோட் தேர் இஸ் ஆன் பிளேயர்ஸ். ராட்ரி வந்து has spent a whole week on flights, அதாவது 24 hours per day on, like that is the equivalent time he has spent on flights just traveling to and from Spain. இங்க அங்கன்னு ஃபிக்சர்ஸ் ஆடிட்டு வேர்ல்டு கப் அது இதுன்னு ஆடி யூரோஸ் அது இதுன்னு ஆடிட்டு. So they are saying that இப்போ இந்த சாம்பியன்ஸ் லீக் எக்ஸ்பேண்டட் கிளப் வேர்ல்ட் கப்லாம் வந்துன்னா what the players will have is equal to ஒரு நார்மல் ஒர்க்கிங் பர்சன் having 1 day off per week but working all 52 weeks. ஸோ அதுதான் இப்போ வந்திருக்கு. ஸோ தட்ஸ் வை இப்போதான் அதனால தானே கேஸ் வேற ஓடுறது அந்த எக்ஸ்பேண்டட் சாம்பியன்ஸ் சாரி கிளப் வேர்ல்டு கப்புக்கு அகேன்ஸ்டா. இல்ல ஏன்னா டெப்ரோயினா அண்ட் பெர்னார்டோ சில்வா ரெண்டு பேருமே ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டாங்க நேத்தோ முந்தானேத்தோ நினைக்கிறேன். This is impossible for us to sustain. FIFAவும் UEFAவும் நினைச்சபடி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு காசு வேணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன தெளிவா சொன்னான். நான் வந்து நம்ம ஷெட்யூல சொல்லல, நம்ம நார்மல் கேம்ஸ் இருக்க ஷெட்யூல் ஓகே. சம்மர்ல FIFA கிளப் வேர்ல்ட் கப் முடிச்ச 3 வீக்ஸ்ல நெக்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படி முடியும்? ப்ரீ சீசன்ங்கிறதே அவங்களுக்கு கிடையாது. அப்போ பேசிக்கலி அவங்க ப்ரீ சீசனே போக மாட்டாங்க. இப்ப ராட்ரி வந்து இன்னும் 1 மினிட் கூட ஆடல காம்படிட்டிவ் ஃபுட்பால்.
இதுவே முடிஞ்சிருச்சு, 3 games முடிஞ்சிருச்சு. பெப் கார்டியோலா தெளிவா சொல்லிட்டாப்ல, he is not going to play, இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் தான் he will play அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டாப்ல. which shows how much Rodri has played throughout in the 1 year. எந்த கேமுமே அவன் மிஸ் பண்ண விடவே மாட்டான் கார்டியோலா அவனை. ஆமா, அதான் நான் லிஸ்ட் படிக்கிறேன். நம்ம இந்த பிரேக் போயிட்டு வந்து ஒரு 2-3 கேமுக்கு அப்புறம் லிட்டரலி வந்து அக்டோபர் 20th இருந்து 1 month இருந்து ஆரம்பிக்குது. 20th at home to Chelsea, 23rd at home to Leipzig, 27th at home to Arsenal. 3 blockbuster game back to back. away to Arsenal போறோம். அடுத்தது 4 நாள்ல வந்து ஹோம் டு பிரைட்டன், அதுக்கப்புறம் 3 நாள் அட் ஹோம் டு லெவர்கூசன், 4 நாள் அட் ஹோம் டு வில்லா, நடுவுல ஒரே ஒரு ஆஸ்டன் வில்லா ஆடு மட்டும் மாட்டிக்கிச்சு, சாரி சவுத்ஹாம்ப்டன் ஆடு அவே போறோம், அதுவும் சவுத்ஹாம்ப்டன். அட் ஹோம் டு மெட்ரிட், அட் ஹோம் டு சிட்டி, அவே டு நியூகாசில், அவே டு எவர்டன், அவே டு ஜிரோனா. டேய் என்ன பிக்சர் லிஸ்டா இது? இது எல்லாமே ஒரே மாசத்துல வருது. ஆனா ஒன்னு சொல்லட்டுமா, நமக்கு ஃபர்ஸ்ட் 6 games நீங்க பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபிக்சர் லிஸ்ட் வரும்போது there was a high chance that இந்த மாதிரி ஒரு ரன் வரும்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 games நம்ம வந்து மத்தவங்க யாருமே கூட ஆடலீங்க. பெரிய கேம் என்ன இருந்திருக்குது? நம்ம யுனைடெட் இந்த வீக்கெண்ட் இருந்துச்சு. போன வீக்கெண்ட் என்ன பெரிய கேம் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் சிட்டி வர்சஸ் செல்சி இருந்துச்சு. செகண்ட் வீக்கெண்ட்ல என்ன பெரிய கேம் இருந்துச்சு? யாருமே பெரிய கேம்ஸ் ஆடலையே. நமக்கு மட்டும் ஆடலன்ட்டு இல்ல, நமக்கு தான் இப்படி வந்து ஃபிக்சர் லிஸ்ட் உட்கார்ந்து இருக்குது, வேற யாருக்கும் இப்படி ஒண்ணு இல்ல. I think number Champions League group mates, I would say it's the second hardest group compared to every other group. ஆப்டாவோட ரேங்கிங்ல வந்து நம்மளது 3rd போட்டுருக்காங்க. PSG அப்புறம் வேற யாரோ, அப்ப நம்மளது 3rd தான். ஃபிக்ஸட் டிஃபிகல்ட்டி இருக்கல்லே 3rd ஹையஸ்ட் வந்து லிவர்பூல்னு போட்டுருக்காங்க. ஆமா. So I think no அதான் it's going to be a big test. So we're coming back to the player welfare and player minutes management. It all ties in. So இதெல்லாம் பிளேயர்ஸ்க்கே தெரிஞ்சிடுச்சுன்னா taking them off shouldn't be that much of an issue. It shouldn't be. ஆமா. And especially this problem is a bit more in England la, ஏன்னா அந்த லீக் கப் இருக்கறதுனால. ஆமா. அதுதான் நான் கேட்க வந்தேங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி we are playing West Ham ஹோம்ல லீக் கப்ல. இப்போ நம்ம ப்ரோக்ரஸ் ஆனோம்னா எங்க பிக்சர் போறது? எவ்ரி மிட் வீக் ஏற்கனவே கேம் இருக்கு. அப்ப கேரபாவ் கப் எங்க வரும்? இது ஏதான ஒரு வீக்கெண்ட் ஃபிக்சரை போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. இந்த உங்களுக்கு தெரியுமா, இந்த பிரீமியர் லீக் ஃபிக்சர்லாம் நடுவுல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வீக் நம்பர் 10 வந்து வீக் நம்பர் 27 கிட்ட ஆடுவானுங்க. அந்த மாதிரி ஆயிடும் அது. இல்ல யூசுவலா வந்து வீக்கெண்ட் கேம்ஸ்ல தான் நம்ம வந்து கேரபாவ் ஆட மாட்டோமே. கேரபாவ் வந்து எப்பவுமே மிட் வீக் தான் இருக்கும். பட் எவ்ரி மிட் வீக் சாம்பியன்ஸ் லீக் இருக்கு. இல்ல அதுதான் சொல்றேன். இந்த போஸ்ட்போன் ஆன கேம்லாம் சில சமயம் அங்க போகும். பிரீமியர் லீக் கேம் போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. இல்ல இது ஏதோ ஒரு போஸ்ட்போன் நடக்கும் எங்கேயாவது. ஏன்னா இதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் வந்து இன்னும் வெஸ்ட் ஹாம் கேம் படிக்கல. வெஸ்ட் ஹாம் கேம் வந்து இப்போ மிட் வீக் வருது. இப்ப நம்ம ஆரம்பிச்ச உடனே ஒரு மிட் வீக் ஏசி மிலான் ஸ்டார்ட் பண்றோம். ஏசி மிலான் தான் ஃபர்ஸ்ட் கேம் நினைக்கிறேன். ஏசி மிலான் மிட் வீக் ஆடுறோம், அவே போறோம். அதுவும் போர்ன்மத் கூட ஹோம் ஆடிட்டு அடுத்த மிட் வீக் வந்து வெஸ்ட் ஹாம் கூட ஆடுறோம். அதுக்கப்புறம் எந்த மிட் வீக்குமே ஃப்ரீயா டிசம்பர் வரைக்கும். எனக்கு அதான் புரியல. கேரபாவ் கப் வந்து வீக்கெண்ட் கூட நடத்துவாங்களா? நெக்ஸ்ட் வீக்கெண்ட் நடத்தி தான் ஆகணும். வேற எப்ப நடத்த முடியும்? either that இல்லனா வந்து அவங்க பிரீமியர் லீக் ஃபிக்சர் டு தி எண்ட் ஆஃப் தி சீசன் போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. அந்த கேம் இன் ஹேண்ட்னு வெச்சிட்டு we'll play the cup fixtures. ஏனா cup fixtures ஆடி தானே ஆகணும். இல்லனா you won't get to the next rounds la. So Premier League தான் mostly postpone பண்ணுவாங்க. And I think that's the biggest issue with England. ஏனா the League Cup itself is a great concept. ஏனா all teams in England have a fair chance of trying and winning it. So that is the competition in the world which allows that. So adu வந்து it should be retained. And I think to think through like the clubs especially who play in Europe, அவங்க வந்து only under 23s தான் அந்த இந்த காம்படிஷன்ல ஆட விடணும். அந்த மாதிரி come up with some rule which helps all parties involved. Enough for smaller clubs வந்து இந்த பெரிய clubs ஓட fixtures draw பண்ணா the revenue it brings to them is massive. So you can't take that away from them saying இல்ல எங்களுக்கு work management இது load management. அத பத்தி நம்ம யோசிக்க மாட்டீங்களோட. நம்ம வந்து பெரிய கிளப்புக்கு work load management தான் பேசுறோமே தவிர smaller clubs progress பண்ணா அவங்களுக்கு எவ்வளவு ஃபண்ட் வருது அதனால. And not to forget, இப்ப இந்த fixture list add பண்ணனால this gives many opportunities for the academy players. நீ அகாடமில இருக்கிறவனுக்கு உண்மையாவே டேலண்ட் இருந்துச்சுன்னா he'll at least get ஒரு 500 minutes of game time. அதுல progress ஆனோம்னு நான் சொல்ல வரது. That is also an added bonus தான academy players-க்குலாம். கண்டிப்பா last year we saw how many players got a chance to play, and adnala we have been able to sell them for a profit now, which has made us again financially very safe from these PSR rules and whatnot. So it's good. I think it should be more of a law in place that at least the teams who play in Europe லீக் கப்ல வந்து under 23s or under 21s தான் ஆட விடணும். அந்த மாதிரி ஏதாவது
it's also helping youth football in a way, helping the smaller teams to get revenue, and it's taking the load away from the main players ஆனா அப்ப பெரிய டீம் நாங்களும் ஜெயிக்கணும்பாங்களே, இவங்கள போட்டு ஆடிட்டு பெரிய டீம் நாங்களும் ஜெயிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. இல்லைனாலே பெரிய டீம் வந்து அகாடமி பிளேயர்ஸ் தானே அனுப்புறாங்க. அது லோவா கொண்டு வந்து it makes it even easier to load manage for the top players. இல்ல I think the issue will be if இப்ப சப்போஸ் நம்மளும் சிட்டி வந்து we go to the finals of Carabao Cup, ரெண்டு பேரோட under 23 டீமும் ஆட வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரூல் அதுக்கப்புறம் நமக்கு அதை பத்தி யோசிக்க கூடாது, ஃபைனல் போயிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு. பட் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன் சூரஜ், நம்ம வந்து வழக்கமா கிளாப் பால் அப்படின்னு சொல்லப்படுற அந்த டேர்ம்ல வந்து எவ்வளவுதான் கேகன் பிரசிங் செம்மையா பண்ணாலும் வந்து நானும் சேஷ் பத்தி பேசியிருக்கோம், கேவலமா நிறைய சான்ஸ் கொடுப்போம் கோல் ஸ்கோர் பண்றதுக்கும். அது வந்து அன்டினையபிள் ட்ரூத். இது இப்ப இந்த ஒரு 3 கேம்ல வந்து நம்மளுடைய ஸ்லாட் டாக்டிக்ஸ்ல வந்து எனக்கு பர்சனலா ஐ ஃபீல் வி ஆர் மோர் சேஃபர். அந்த டிஃபென்சிவ்ல வந்து we are trying to be more safe, not take so much risks like we used to do in Klopp system. உங்களுக்கு அப்படி இது எப்படி தெரிஞ்சிருக்கு? First things first, I agree. The number of chances, clear-cut chances we concede is come down. The first primary, enna paathona, when we defend a lot more narrow now. Trent is tucking in a lot more, Robertson is tucking in a lot more, and we have the double pivot right in front of them. So on the box one day it's formed over there. So if they're taking the ball out wide, say okay, we leave them over there. Illana, if we get caught on the counter, there is Konate over there who's covering, and the second person from the pivot who drops down to cover. So I think in that sense we have been safe. Anna, I think we have also been safe because of our ball retention. நம்ம வந்து பால் கிடைச்ச உடனே we are not trying to go 90 miles an hour அந்த சைட் போய் நம்ம கோல் அடிச்சு தான் ஆகணும், even if it is the 80th minute நம்ம அதான் அப்படிதான் ஆடுவோம்னு we are not doing that. We keep the ball, we look for a chance, and அப்படி வந்து opponent press பண்றாங்கன்னா we play the ball over the top. So I think safety in retention, ball retention has made us more solid defensively, or that's what it looks like. But Anna, first 3 games la paatha, there have been a couple of moments where we have looked vulnerable to and the opponent get a konjam quality jaasti irundha, we could have conceded goals, I feel. But we'll talk about that. Especially if you look at the Ipswich game, our defensive structure was good in the second half. First half la vande we were struggling because they were playing the long ball up. We were losing the duel, and then their whole team gets pushed up. And then Trent was tucking in too narrow, and then the ball comes into the box. Second half la enna pannona, Trent vande he even though like the play was on one side of the pitch, he came out wide to the other side. So on the ball switch agumbodhu, then again ball retention, we switch sides, the overload on the one side is taken away in terms of press. So I think it has a lot more to do with how we play with the ball rather than without the ball, if that makes sense. But நீங்க என்ன நினைக்கிறீங்க சேஷ்? இல்ல, I think you've covered most of it, and I think the ஒரு major point which அந்த Ipswich game தான், after the game, அந்த Kwanza'ோட substitutionக்கு வந்து he said, Kwanza was not winning his duels, அதனால தான் substitute பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. I think the larger point within that was, நான் tactically என்ன பண்ணாலும் okay, if you are not winning or அந்த 1-to-1 battle win பண்ணலன்னா there is no point, like நான் என்ன பண்ணாலும் it's not going to work ங்கிற டைப்ல. So I think every playerக்கு வந்து they have a defined job, அதை வந்து சரியா பண்ணலன்னா we will concede ங்கிற டைப்ல தான். And going forward this season, just because of the sheer number of fixtures, there will be games நம்ம வந்து அந்த மாதிரி some 2 or 3 people won't win their one-on-ones, நம்ம வந்து we will concede chances. The point is the எவ்வளோ வந்து how long we can keep it at this level ங்கிறது தான் it's the bigger question. இல்ல, the bigger question is also 22 பிளேயருமே has to buy into this. இப்போ இந்த இப்ப இருக்கிற இதுல வந்துட்டு இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் ஜஸ்ட் த மெயின் 11 டு சே ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா கேமே we have to be competitive. நமக்கு வந்து இப்ப சாலிடாவே we have 22 players. நம்ம எடுத்து பார்த்தோம்னா எவ்ரி பொசிஷன் ஹேஸ் அ பேக்கப் இப்ப இருக்கிற டீம்ல. அப்ப நம்ம வந்து we can't crib, ஐயோ வேலை அவனும் இல்லடா, இப்ப சாலாக்கு மட்டும்தான் ஆள் இல்லாம இருந்துச்சு, பட் we got in KSR. So 22 பிளேயர் இருக்காங்க. இப்போ how do you feel 22 பிளேயரும் will buy into it? It's not easy இல்ல. இல்ல, I think they will buy into it. அது buying in is not the problem னு எனக்கு தோணுது. ஏன்னா I think they see that இந்த மாதிரி வந்து there is a good similarity in terms of வந்து what Klopp did and what Slot did. So there is a similarity ஓரளவுக்கு. So the buy-in வந்து won't be an issue. I think if we lose it will be an ability தான். இப்போ வந்து for example இந்த கப் கேமே எடுத்துப்போமே, வெஸ்ட் ஹாம் கூட வருது. So if
நம்ம வந்து வி பிளே ஆர் சிமிகாஸ் ஆடுறோம், அவங்க வந்து ஜாரட் பவன் ஆடினாங்கன்னா there is a chance that we might lose that battle because Bowen on average is probably a better attacker than Tsimikas is as a defender. So அது அந்த மாதிரி தான் we might lose ன்னு எனக்கு தோணுது. I think if when we are speaking about the structure of the team, player roles, positional player roles, 4 players who have been crucial for us to begin the season are Trent, Salah, Szoboszlai and Gravenberch. These have been the 4 players who have been like kind of course Luis Diaz has been on அத பத்தி வரேன் நானு. ஃபர்ஸ்ட் அவுட் போட்டது இவருதான். வரேன் நானு. அவர் வந்து சமயா ஆடுறான். Let's see how sustainable it is. I think with him he's started seasons very well. Even the first when he came to us Porto la irundhu vandappo the first few months he started very well. Second season he started well and then he started fading away. He started well, so let's see. But I think in terms of what Slot is trying to do, the 4 players that I mentioned have been very very crucial. And adlayum paathona Trent inverting or like making these how do you call it, underlapping runs, overlapping runs. Midfield kulla he's driving into the box, which is very very new. I have not seen Trent do that before, so I think that is also down to the fact that Szoboszlai takes up Trent's position on the right side. He lays the ball off and he runs into that space, dragging men out, and it allows Salah to run inside as well. So I think like these 4 players, Gravenberch as well, who ball retention, playing carries into the final third in the Lame. So these 4 players, if are the pillars so far of Slot's system. So இவங்க வந்து இவங்களோட மினிட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணி இவங்களை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறோம், அண்ட் த பிளேயர்ஸ் who come in for these guys, how well they can replicate similar ideas will be the big test, especially in cup competitions. இப்போ வந்து we see Bradley comes in for Trent, but he does something completely different. He wins his duels, retains the ball, makes those simple 5-yard passes. அவ்வளவுதான். Trent has much more of an impact on the game, and Bradley has more of an impact on the game management. That's what it looks like. So the சொல்ற மாதிரி cup gamesல வந்து if he has to start, does he like do what Trent does for those 60 minutes, or does he like play the same way which he is used to playing and good at playing? So very very interesting things to look forward to in that sense. ஆமா. and நீ வந்து சூரஜ் வந்து you spoke about Gravenberch. so இந்த இனிமே நம்பர் 6 எல்லாம் வாங்க வேண்டாமா? இந்த கேள்வி வந்து இப்ப அந்த ஸ்லாட் சிஸ்டமுக்கு ஒரு டிஸ்ட்ரக்ட், ஒரு ஃபெபினியோ மாதிரி ஒரு 6 தேவையா இல்லையா? I think அந்த மாதிரி ஒரு ஃபெபினியோ மாதிரி ஒரு 6 இருக்கிறது any team will say yes. To say we don't need a player like Fabinho is being cocky in my opinion. And he was not just a destroyer, he was a very good passer of the ball. He used to progress the ball when needed, so he had a very very vast range of skills. And இப்போ நீங்க கேட்ட क्वेश्चनக்கு சேஷ், it's too early to say we don't need a 6. We still need a 6. ஏன்னா Endo has not played that many minutes. When he does, he's a good player. He fights very hard. Ana, if you look at the ceiling of quality, that's a very clear ceiling on what he can do as a player. So if you want to like raise the ceiling of your team, we need a player of better quality in that position. And to be very fair, none of us thought Gravenberch will start the way he did this season. He's been playing very very well. Long may that continue. Ana, to go off that and say we have that position covered is a bit arrogant in my opinion. ஆமா இல்ல, I mean it was more of இதுதான் சும்மா ஒரு கேள்வி கேட்கறதுக்காக கேட்டேன். பட் லைக் நிறைய ஃபேன்ஸ் அப்படிதானே யோசிப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து Salah is playing 40 games, he's scoring 40 goals. Now we don't need a backup winger. No, we have thought like that, but at some point it does come back and bite you, right? You have been there, have enough experience of that, so அது வேண்டாம். இல்ல இது வந்து I feel like with McAllister and Gravenberch வந்து நம்ம we are trying to recreate on the defensive stability in the aggregate ம்பாங்கல்ல, அதாவது ஒருத்தன் பண்ண வேண்டிய வேலையை 2 பேரும் சேர்ந்து பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, திஸ் வாஸ் லைக் வே பேக் அந்த 2014 வேர்ல்ட் கப்ல அர்ஜென்டினாக்கு வந்து they didn't have good center backs, so அதனால instead of playing two center backs they played 3 at the back அப்போ, because they didn't have good center. so அந்த மாதிரி தான் இருக்கு in a way what we are trying to do with defensive. Mascherano was playing for them அப்போ last Mascherano was playing center back for them defensive. Probably ஆமா, Mascherano Otamendi எல்லாம் ஆடுனாங்க அப்போ. so Marcus Rojo, oh my god, what Marcus Rojo, ஆமா
இல்ல பட் இல்ல டு ஐ திங்க் தட்ஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு டூ. அதாவது வந்து ஒரு ஜுபிமெண்டி வரல, ஸோ அண்ட் வி டோன்ட் ஹாவ் அ நேச்சுரல் குட், என்ன சொல்றது, எண்டோ இஸ் அ நேச்சுரல் சிக்ஸ், பட் நீங்க சொன்ன மாதிரி he has a ceiling. So in order to make up for what Fabinho did or what we need in a six in this system, we are saying okay, ரெண்டு progressive midfielders வச்சுப்போம் who have some defensive ability, put together அவங்க வந்து ஒரு Fabinho பண்ண வேண்டிய வேலையை பண்ண முடியும் அப்படின்னு. It's a solution by committee rather than solution by finding a player la, and it will work for a while, and there'll be times when we get found out because of this. There's no doubt about it. Zubimendi சொன்னீங்க, and that is very true. ஏன்னா they've been very very particular. இந்த பிளேயர் இந்த ப்ரொஃபைல் தான் எங்களுக்கு வேணும், இவன் கிடைக்கலனா எங்களுக்கு is it too much? Is it like டேய் நீ உனக்கு இவன் தான் வேணும்னா அவன் வரலன்னா you should always have contingency plans. நீ வந்து see this is நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. Every season we are never completely set in going into a season. எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு ஓட்டம் இருக்கும். ஏதாச்சும் ஒரு சீசன் நம்ம சொல்ல முடியுமா அப்பா இப்போ ரெடிடா நம்மன்னு சொல்ல முடியும்? இப்ப ஆர்சனல் சீசன் அவங்க சொல்லலாம், அவங்க ரெடியா இருக்காங்க. இப்ப சாக்காக்கு மட்டும் தான் பேக்கப் இல்லைனாங்க, ஸ்டெர்லிங் வாங்கியிருக்காங்க, ரெடியா இருக்காங்க, நம்மளால தெளிவா சொல்ல முடியும். நம்மளால ஒரு சீசன் கூட சொல்ல முடியாது. இல்ல ஆர்சனல் வந்து ஐ வுடன்ட் சே, ஏன்னா ஐ திங்க் அவங்களும் வந்து தே ஆல்சோ ஹேவ் அ சிமிலர் இஷ்யூ ஆஃப் அ சிக்ஸ். மிக்கேல் மெரினோ இஸ் நாட் அ நேச்சுரல் சிக்ஸ், லைக் இன் தி சென்ஸ் வந்து அவனும் வந்து he prefers to go இல்லங்க. at least what I'm saying is they have two okay sixes in Jorginho and Partey. அவங்க இல்லாம எல்லாம் போக மாட்டேன். இப்ப நம்மளுது பாருங்க, கிராவன்பர்க் படுத்தானா திரும்பி பார்க்க முடியாது. கிராவன்பர்க்கும் மெக்காலிஸ்டரும் they are also okay sixes தான், அதை வச்சு தான் நம்மளும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே 6 வச்சு தான் நம்மளும் ஓட்டிட்டு இருக்கோம். I don't know if we can compare Gravenberch and McAllister to Partey and Jorginho sixes. அப்படி சொல்றேன். ஆர்சனலும் நீங்க பாத்தீங்கன்னா they are trying to find the right partner for Declan Rice. ஏன்னா Declan Riceக்கு இப்போ ஒரு ப்ராப்பர் லைக் ரோல் இல்லாம இருக்கான். அவன் இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம ஆடிட்டு இருக்கான். But I mean not that he's a bad player or playing badly, but like he would be much better if he had வந்து ஒரு if he had Fabinho with him, prime Fabinho, Declan Rice would be so much better இப்போ Arsenal. I think நீங்க கேட்ட question Gautam, we should have contingency plan. I think it's very true. We should have contingency plans, and I find it hard to believe that with the amount of talented players in the world, there's only one player who can do that job for us, which is Zubimendi. அப்படி இருக்காது. But I think what the idea behind, if I look at the other perspective, the idea is if we have a squad which is let's say 90% there or 95% there, the last 5% is what we are looking for. So and the last 5% could be Zubimendi because he's ready as a player now. If he comes in, he'll immediately make a difference. His experience, he's played 5-6 years at the top level. If you look at contingencies and look at a player who is let's say has a similar skill set and avlo experience illana, will he increase the ceiling of the team? No. The floor of the team goes up a bit more. The player who's coming in still has that quality. So it's down to thinking if I'm putting that much money out there. I was reading this book from Ian Graham, who was the How to Win a Premier League. Yes, exactly. He said the worst thing you can do is put money on a player when he's not on the pitch. Nice. வாங்கி வச்சது சரி, திறந்து பாத்தீங்களாங்கறதெல்லாம் கேள்வி எனக்கு. இல்ல அடுத்த புக் அதான் படிக்க போறேன். இப்போ நான் அதான் பார்த்தேன். சொல்லுங்க. The worst thing you can do is buy a player and the value is not seen on the pitch. If you're putting investment in a player, the value should be seen on the pitch. So I think and the thinking might be why we waited. I still think we might go back in for Zubimendi based on what the talks are. But அதுல ஒரு முற்றுப்புள்ளி வரல. அவன் என்ன ரெனியூ பண்ணல, நம்ம ஆட்கள் போய் சொரண்டி பாக்குறாங்க, அவன் என்ன பண்ணல, அவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான்னு, அது என்ன நடக்குதுன்னே தெரியல. So I think we might revisit it. If we think he's that special and on the profile தான் வேணும்னா, we have done that before under the same regime under Michael Edwards with Van Dijk, and he was that special. So let's see, because he'll push us to the next level, I think, as a player. So இல்ல I think we need to work on getting that 6. ஏன்னா இப்போ with Virgil aging and Salah aging soon a lot of this team will need அந்த ஒரு திரும்ப that main players they'll need to be replaced. So அதனால you can't do that all in one window. So அதனால we need to start getting a move on in the marketல. Defensively பேசினோம். Going on attack
one thing வந்து which we have seen, I think we touched on it earlier, அந்த மாதிரி கேகன் பிரஸ் வந்து கண்டினியூஸா பண்ணி லைக் வந்து we don't tire ourselves out. So I think there are long periods, அதாவது வந்து பால் வச்சுப்போம், டிஃபென்ஸ்லயே ரொட்டேட் பண்ணுவோம், லெஃப்ட் பேக் டு ரைட் பேக் டு லெஃப்ட் பேக் அங்க போவோம். அந்த மாதிரி லைக் I feel like it's resembling a bit more of Pep Guardiola, and we pick and choose. அதாவது அந்த ஆப்போசிஷன் டயர் ஆகும்போது we say okay இப்போ போ அப்படின்னு. So Yeah, I don't know. very very good point. Now வந்து at least from what I've seen, the midfield four, including when Trent steps into midfield, and the McAllister, Gravenberch, Szoboszlai, Trent almost. The midfield four வந்து they, as soon as they see the opponent player வந்து he is having his back to our goal and making a backward pass, they just jump. So, and we win the ball over there. Then it frees up Jota to go out wide, Diaz to run in, Salah to run in. So it's like so many options. We can either spread it out wide or play it through the middle. And that has been a recurring theme. Ipswich game லயும் அதான் பண்ணோம், Brentford game லயும் அதான் பண்ணோம், and United game லயும் அதான் பண்ணோம், where their central midfielders gave the ball away. So we are so narrow in those positions that we win the ball back very quickly, and then we play the forward pass. But நீங்க சொன்ன மாதிரி, if you look at when we are in our own half or even in the mid block, நம்ம வந்து we do a lot of these rondos that we see inside. ஓல்ட் ட்ராஃபர்ட்ல பண்ணமில்ல, அதான் ஹைலைட். அங்க போய் நம்ம ஆட்கள் வீரத்தமா டேய் ஓடுறா நீ அங்க ஓடுறா நீ அங்க ஓடுறான்னு பண்ண வேற லெவல் அது. And the ball retention வந்து that is something completely new, because in those positions நம்ம under Klopp what you have seen is expansive passing to either side and set Mane or Salah in behind. That's what we have seen. But we wait for them, draw them into the place where we want them, and then play the forward pass. So that is very very nice to see. And again, like, it all comes back to game management. Once you have scored like 2 goals, what is the purpose of running down, risking a muscular injury? We have been crying out for game management for a while now. அதான் நான் சொல்ல வந்தேன், அதேதான். டேய் போதும் 2 கோல் போதும், இதுக்கு மேல நீ கோலை போட்டு இந்த கேம்ல எவனாச்சும் வருவான், அப்புறம் நம்மளுக்கு கிறிஸ்டல் பேலஸ் கேம் ஞாபகம் வரும், எதுக்கு அதெல்லாம்? I think that way, நீங்க சொன்ன மாதிரி ball retention has been very very good. The pressing has been picking and choosing your moments, absolutely. And finally on the Guardiola point வந்து நம்ம நிறைய இன்டர்வியூல பார்த்தாச்சு, Slot is a bit obsessed with the way Guardiola, Cruyff they play their football. அது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல the number of times he told Pep Guardiola and Manchester City கைய விட்டு என்னடா இத்தனை தடவை சொல்லி வச்சிருக்க அப்படின்னு. The game will be very very interesting to see, I feel. Slot versus Guardiola. நீங்க என்ன நினைக்கிறீங்க கௌதம் about our attacking play, ball retention? இல்ல இப்ப நீங்க சொன்னதா, ஐ மீன் யூ சம்மரைஸ் எவ்ரிதிங். இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப கேஆட்டிக்கா இருக்கும். அதாவது இட்ஸ் as a fan it's nice to see. நான் அதல வந்து டினை பண்ண மாட்டேன், இட்ஸ் நைஸ். பட் அதே சமயம் நம்மளுக்கு 10 ஹார்ட் அட்டாக் வரும், அது நல்லது இல்ல, உடம்புக்கு அது நல்லது இல்ல. அது வந்து இந்த ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஐ திங்க் யுனைடெட் கேமான்னு தெரியல, ஏதோ ஒரு கேம் someone gave the ball away. நம்ம one of our sixes gave the ball away and they countered. ரொம்ப ஃபாஸ்டா கவுண்டர் பண்ணி பாக்ஸ் பக்கத்துல வந்துட்டாங்க. எவ்வளோ ஃபாஸ்டா நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே தெரியுமா வந்தாங்க தெரியுமா, இன்க்ளூடிங் சாலா, இன்க்ளூடிங் டியாஸ், எல்லாருமே வந்தாங்க. அது ஃபார் மை ஃபர்ஸ்ட் டைம். கிளாப் சரி நம்ம இப்படி எல்லாம் பண்ணவே மாட்டோம், எல்லாருக்கும் திரும்பி வர மாட்டானுங்க. அண்ட் ட்ரெண்ட் வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்கான், என்னைய வந்து மேனேஜர் வரக்கூடாதுன்னே சொல்லியிருக்காரு, நான் மேலதான் இருக்கணும், இவங்க பால் வின் பண்ணி எனக்கு கொடுத்தா நம்ம அப்பதான் அங்க போக முடியும்ட்டு. ஆனா ஸ்லாட் வந்து அந்த எம்பசி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எவனாவது இந்த பாலை மிஸ் பண்ணனா எல்லாரும் வரீங்க பின்னாடி, நீ இந்த ஒருத்த மேல இருக்கிற பேச்சே எனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னொரு ரொம்ப கான்பிடன்ட் விஷயம் என்னன்னா, எல்லாருமே சொல்ற விஷயம் தான், டிஃபென்ஸ் வின்ஸ் யூ டைட்டில்ஸ். இப்ப ஆர்சனல் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் சொல்றது வந்து இந்த போன சீசனுக்கு முந்தின சீசன் வந்து ஆல்தோ சிட்டி பக்கத்துல போயிருந்தாலும் they were 7 points away at the end from City. 7 எனக்கு தெரியல, பட் க்ளோஸ் டு 7 points away. போன சீசன் they said டேய் நாங்க கோல் போட போறது ஒண்ணுதான், ஆனா ஆப்போனன்ட் எக்காரந்து கூட போட விட மாட்டோம். the number of chances they gave away was very very less. நம்ம தான் லீக் டேபிள்ல அதிக நம்பர் ஆஃப் டேஸ் மேல இருந்தோம் போன சீசன், 87 நாள் 88 நாள் இருந்தோம். பட் ஸ்டில் we ended up third. ஏன் சூரஜ் சொன்ன அதே பாயிண்ட், சீசன் கடைசியில ஆக 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 நம்ம பிளேயர்ஸுக்குலாம் உடம்புல ஒண்ணுமே இல்ல. அந்த எவர்டன் கேம் எல்லாம் வந்து இட் வாஸ் நைட்மேர் வாட்ச். அது ஏன்னா நம்ம பிளேயர்ஸ் ஒண்ணுமே இல்ல அந்த கேம்ல குடுக்க, நம்மளால எனர்ஜியே இல்ல விளையாடுறதுக்கு. It almost came down to வந்து நம்ம வந்து if we create those chances, if we take them then we are fine, if we don't take the chances
in trouble. ஆமா ஆமா அந்த மாதிரி situation ஆயிடுது. And to avoid that, game management is very important. But speaking about slot, the only risks that we see, or like I could see in these games, ball retention are all well and good, pressing great. Ana on the press when we are jumping, if the opponent has a bit more quality, I think they can punish us because Trent is that far up because he's those underlapping runs into midfield. He's almost playing as a 10 in those situations. So if they hit a expansive pass to either side. Do you feel ஸ்லாட் வந்து அசஸ் பண்ணுவாரு ஒரு பெரிய கேம்னா கொஞ்சம் காஷியஸாவே இருந்துட்டு போய்க்கலாம், நம்மளுக்கு ஒன்றும் அவசரம் இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் தெரியுதா? ஏன்னா ஸ்லாட் உள்ள வரும்போது எல்லாரும் சொன்ன அது விஷயம் தான், ஆன் த பால் டெரிஃபிக், எந்த சந்தேகமே கிடையாது, டீம் வில் பி லைக் இன் மோஷன் இன் சிங்க். ஆனா அவுட் ஆஃப் பொசிஷன் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா டாக்டிக்கல் அனலிஸ்டும் பேசினாங்க ஸ்லாட்டை பத்தி. 3 கேம் நமக்கு தெரியல. அகெயின் கமிங் டவுன் டு ஹூ ஆல் வி பிளேடு, யுனைடெட் அந்த பிராக்கெட் நான் போட்டுக்கிறேன், சப்பட்டிங் தான். அதனால வந்து நம்ம பெருசா நம்ம அடிப்படலை. ஒரு நல்ல அவங்களும் ஆப்போனன்ட்டும் பொசிஷன் பேஸ்டா ஆடி கொஞ்சம் இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் அதிகமா இருக்கிற சைட்ல வந்து அந்த டூவல்ஸ் வின் பண்ணலன்னா சூரஜ் சொன்ன மாதிரி வி ஜம்ப். ஆனா டூவல்ஸ்ல இருந்து பாலை எடுத்துட்டு வெளியே வரலன்னா நடுவுல பெரிய ஓட்டம் நமக்கு வந்துடும். இல்ல லைக் நீங்க சொன்னதுல ஒரே ஒரு சின்ன டிஸ்அக்ரி தட், ஏன்னா 3 கேம்லயுமே there have been instances where we could have been punished. அதான் ஆமா. ஏன்னா first game Ipswich வந்து Dillard winning all those headers and like he was playing as a lone striker, and he's bringing Omari Hutchinson and players like this who are almost second strikers into play. If he wins a header, flicks it on, it's we are so far down on our own side. Against Brentford when we press them for that when the back is to the goal, அவங்க வந்து பாஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த பொசிஷன்ல if Norgard had a bit more quality on the ball, the right side of our team is completely open. ஏன்னா Trent has jumped. Luckily it hits one of his own players and we get the ball and we go on to score from that position. But someone with Gundogan's quality or Rodri's quality plays that pass and there's I don't know, on the left back Guardi or whoever, he's running down that side, it's an empty space. Against United Marbadium, like when the couple of moments United had playing it long to Xerxes, if Xerxes was there in that position rather than Dalo or whoever, he wins that header and Rashford is in space. That's where they created these chances. So when we get it right, it looks fantastic. If we don't get it right, these could be the places where we get caught out. And I'm sure slot, if நம்மளே இதெல்லாம் பார்க்கறோம்னா slot கண்டிப்பா. எனக்கு அது பயம் இல்லைங்க. ரெக்கார்டிங் முன்னாடி பேசிட்டு இருந்தோம் நானும் சோஜம். அது பயம் இல்லையா? அதை போய் போஸ்ட் மேட்ச்ல அதையும் சொல்லிட்டு வந்துடுறியா? அதான் எனக்கு பயமா இருக்கு. இல்ல I think every formation or every என்ன tactic இது பண்ணாலும் there is going to be a weakness. குவார்டியோலாவோட சிஸ்டம்லயும் வீக்னஸ் இருக்கதா இருக்குது. The only question is வந்து how you manage that weakness. அவ்வளவுதான். So I think ஸ்லாட்டும் வந்து சூரஜ் சொன்ன மாதிரி he will also see நம்ம என்ன பாக்குறோமோ அது அவருக்கும் தெரியும். The only question is he prepared to manage that well? And part of that நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல, part of that I feel is having Robertson sitting back more as a third center back almost. ஏன்னா ட்ரெண்ட் வந்து அவ்வளவு மேல இருக்கான். அஃப்கோர்ஸ் ராபர்ட்சன் ஆல்சோ கோஸ் அப் நவ் அண்ட் தென், இல்லன்னு சொல்லல. ஐ திங்க் ஈவன் யுனைடெட் கேம்ல கூட he had a few moments in United's box. அதெல்லாம் இல்லன்னு சொல்ல, பட் அவ்வளவா பாக்குறது இல்ல இந்த ஒரு 3 கேம்ல. அதுதான் அவ்வளவு பார்க்கல, லைக் ட்ரெண்ட் பாக்குற அளவுக்கு நம்ம எப்போதுமே பார்த்தது இல்ல. பட் இட் ஃபீல்ஸ் லைக் இட் ஹஸ் ரெடியூஸ்ட் a bit more இப்போ. I think the last time I remember Robertson making a similar learn to Trent, அந்த மாதிரி underlapping run வந்து Brentford against, I think he went and he tried one shot which he is never successful at. ராபர்ட்சன் ஸ்கோர் பண்ண எல்லா கோல் டேப் இன் கோலா தான் இருந்திருக்கு. பாக்ஸுக்குள்ள போய் ஃபார் போஸ்ட்ல டேப் இன் பண்ணிட்டு ஓடி வந்துருவான். ஆமா, அதுவும் ஏன்னா டார்வின் மிஸ் பண்ணதுனால. அது unnecessary. அவனதான் நம்ம பேனிஷ் பண்ணிட்டோமே, அது unnecessary. It will be interesting. ஆமா, correct, because there are a lot of players we have still not used at all. We பார்த்தோம்னா டார்வினை யூஸ் பண்ணதில்ல. We have not used Harvey Elliott yet. Curtis Jones இன்ஜூரில இருந்து வரல. அவன் படுத்துட்டானே. அதான் அவன் அந்த இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் அவன் வராம இருக்கட்டும், அவனுக்கு இருக்கு. நிறைய players they are still on the fringes looking in, so quality is there. பார்க்கலாம், because like there are obvious things we need to improve as well, but the start has been great. There's absolutely nothing to complain about so far. இல்ல, பட் கடைசியா வந்து 8 years of Klopp பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி ராய் ஆட்சன் எல்லாம் பார்த்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் கெனி டாக்லஸ் எராவையும் பார்த்தாச்சு. இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்ப ஸ்லாட்டோட இது
ஹவு கான்ஃபிடென்ட் ஆர் யூ இன்டு வாட் யூ திங்க் குட் பி an era அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணும்? ஐ மீன் இட்ஸ் வெரி வெரி ஏர்லி டு சே, பட் இந்த வெரி ஏர்லி இம்ப்ரெஷன்ஸ்ல வந்து இந்த கிளாப் ஈராவை கம்பேர் பண்றப்போ இப்ப ஸ்லாட் ஈராவை வந்து ஆரம்பிக்கிற காலத்துல ஆப்வியஸ்லி நம்ம ரெண்டு ஸ்டார்ட்டே கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா கிளாப் ஈரா ஸ்டார்ட் பண்ணும்போது we were in the trenches. அதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டிய கட்டாயமே எனக்கு வரக்கூடாது. பட் இப்போ வந்து ஸ்லாட் ஈரால வந்து இட்ஸ் so different to the start. So how do you see this panning out over the next 4-5 years? I think it's நான் அதை பத்தி இன்னும் யோசிக்கவே இல்லை ஆக்சுவலி, பிகாஸ் இட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி சீசன் ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 months ஆகுதா, ஆல்மோஸ்ட் 1.5-2 months ஆகுது. ஸோ right now the thing is we are all trying to understand how we play and enjoy the football. You know, we are winning games, we are on a high, it all looks nice and rosy. So it's hard to இப்போ கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், oh we are going to be super successful, win trophies, a slot is the man. But இதே வந்து in December if we start struggling a bit, then we start discussing like, oh, is there like shortcomings in his tactical ideas? Can he like go through this spell? Does he have the man management skills to like talk to big players like Salah, Virgil? So it's the same thing for every manager. So I think the most important thing is in the moment la வந்து you're doing well, let's take it game by game like players say. As fans you only do that. இல்ல இப்போ வந்து it's too early to say anything actually. Even like okay 3 games நல்லா போயிருக்கு, it's okay, it's good, but it's too early to say anything for multiple reasons. ஒண்ணு இன்னும் சாம்பியன்ஸ் லீக் ஆரம்பிக்கல, கப் காம்படிஷன்ஸ் ஆரம்பிக்கல. ஒன்ஸ் அந்த ஃபிக்சர்ஸ்லாம் மிட் வீக்ல வரும்போது then you will know the effect of fatigue. அந்த சரி இப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்க, நீ எல்லாம் pressingலாம் கரெக்டா பண்ற, ஓகே. ஃப்ரெஷ்ஷா இல்லாத போது எப்படி are you still able to press as much? ஏன்னா அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா ஒருத்தன் டயர்டா போய் சரி அங்க இருக்கணும் 5 yards பின்னாடி இருந்தாலும் அது போதும் ஒரு ஆப்போசிஷனுக்கு டு கிரியேட் ஸ்பேசஸ். ஸோ அது ஒன்று. சேம் திங் ஃபார் டிஃபென்ஸ் ஆல்சோ. அதாவது வந்து இப்போ நீ வந்து ஹை லைன் மெயின்டைன் பண்ற, யூஆர் ஏபிள் டு ட்ராக் பேக். இப்போ பிரென்ட்ஃபோர்டுக்கு அகேன்ஸ்டாகவும் யுனைடெடுக்கு அகேன்ஸ்டாகவும் அந்த நவம்பர்ல சிட்டி ஆடும்போது ஆர் யூ ஏபிள் டு டூ த சேம் திங் ஆஃப்டர் ஆல் தீஸ் சாம்பியன்ஸ் லீக் கேம்ஸ், ஆல் தீஸ் கப் கேம்ஸ் எல்லாம். ஸோ அதுதான். அண்ட் the other factor is நம்ம வந்து we haven't really speaking we haven't faced a quality team yet. On paper United players இருக்கு to be a better team that they are, but அவங்க வந்து they are not a good team. We have not faced even நான் forget Madrid, City அவங்கள விட்டுருங்க, we haven't even faced a team like Leipzig or Leverkusen yet, which more or less they are more or less on our level or below our level. We should be beating them if we are playing at home. இந்த டீம் எல்லாமே வந்து how is Slot able to counter Xabi Alonso for example, or Leipzig ஓட high pressing football, high and the counter கிட்டத்தட்ட gegen press type football வந்து how is Slot able to counter that? அதெல்லாம் வந்து those will be bigger questions going forward. I think the biggest positive I can think of is he seems like a very very confident man. He's very confident in his own abilities, and he's very straightforward and well spoken, and he makes decisions when he sees something is not working well. So that gives me a lot of hope. ஏன்னா இப்போ வந்து நிறைய மேனேஜர்ஸ் வந்து they can crumble under pressure, like இல்ல நான் வந்து ஸ்டைல மாத்துறேன், இது பண்றேன் அது பண்றேன். Slot does not seem like that kind of a person. He's like okay, this we will make this work in a way, and he's very confident about that. So I think that translates to the players as well. So I think லேப்டாப் ஒழுங்கா வேலை செஞ்சிருக்குங்கறீங்க. And லேப்டாப்ல தப்பாக இருக்கன வாய்ப்பு இல்ல. And இன்னொன்னு என்ன, what we have to remember is இப்ப Klopp வந்து what he was in 2015-16 வந்து he was not அதே tactics அதே Klopp இல்ல by the time he finished. அதுவே வந்து as a manager itself you evolve. Even Mikel Arteta ஓட start of his Arsenal term இப்போ இருக்கிற Arsenal they are completely different. So every manager evolves. In the Slot வந்து if okay everything goes well, he stays for a long time na, in the Slot வந்து is not going to be the same Arne Slot team ஒரு 3-4 years down the line for example. So I think lot of இது வந்து it's a good start அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு cautious optimism னு சொல்லிக்கலாம் என்னோட சைடுல இருந்து. very very optimistic. ஏன்னா லாஸ்ட் கேம் வந்து யுனைட்டட் அடிச்சிருக்கோம். அப்படி சொல்லுங்க சூரஜ், அதுதான கூட்டி வந்திருக்கோம். அது என்ன வந்து மறைமுகமா வெச்சிக்கிட்டு அப்படி சொல்லணும். நம்ம தோக்கும்போது எப்படியானாலும் சோகமா தான் இருக்க போறோம். இப்போ வந்து ஆப்டிமிஸ்டிக்கா இருந்து நல்லா அந்த ஃபேஸ் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இல்ல. பட் ஃபைனல் டாட் சூரஜ், what do you expect from this season? Expect in ஒன்னு, what do you think we will get in ஒன்னு? What do you expect? What do you think we'll get? What I expect is at least until January, February, we'll be in the top
top 2, top 3. That's when the tiredness starts setting in. So, and first season for the manager, avlo games, and those are the times when February la crucial games start. So until then, I think we will be there or thereabouts, and then we might drop off slightly because of the experience is not there for the manager to deal with that situation. Kandipa will finish in the top 4. It looks very, very likely based on the players we have, based on the way we play. In terms of what I think we'll get, I think we can have a deep Champions League run, quarterfinals, semi-finals maybe, and man the FA Cup and the top 4. That's what I think we'll end up with. One cup and then respectable showings in the Premier League and the Champions League. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நான் சொன்ன அதேதான். எல்லாரும் என்ன கேட்டாங்க, சாம்பியன்ஸ் லீக் எதிர்பார்ப்பீங்க? அதிகபட்ச குவார்டர் ஃபைனலுங்க. அதுக்கப்புறம் எதிர்பார்த்தோம்னா அது பேராசை. அதிகபட்ச குவார்டர் ஃபைனல் எதிர்பார்க்கிறேன். செமிஸ் போனமா நல்லது, ஓகே. எனக்கு டாப் 4 வேணும். எனக்கு வேற கப் இல்லைன்னு வர, எனக்கு டாப் 4 வேணும். இயர் இன் இயர் அவுட் வி நீட் சாம்பியன்ஸ் லீக். ஏன் வந்து புது மேனேஜர் வரா, நீ எப்படி டாப் 4 எதிர்பார்க்கறீங்கன்னு யாருமே கேட்டாங்கன்னா, நம்ம பிளேயர்ஸ் நல்ல பிளேயர், புது மேனேஜர், பட் வி ஹேவ் இன்கிரெடிபிளி குவாலிட்டி பிளேயர்ஸ். யாரும் என்னமோ கிளாப் போனப்பறம் சப்ப டீம் விட்டு போயிட்டாருல யாராலையும் சொல்ல முடியாது. ஹி இஸ் லெஃப்ட் a really good team. இந்த டீம் வச்சு டாப் 4 எடுக்கலனா அது கிரைம். உன்னை டைட்டிலா ஜெயிக்க சொல்ல, உன்னை ட்ரோஃபி எல்லாம் ஜெயிக்க சொல்ல, சாம்பியன்ஸ் லீக் நேரா போய் ரியல் மேட்ரிட் எட்டி வச்சு போடாரா நாங்க சொல்லல. அது நான் எங்களுக்கே பேராசின்னு தெரியும். ஆனா டாப் 4 எடுக்கலாம், அந்த அளவுக்கு டீம் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆமா, இல்ல ஐ திங்க் சீசன் ஸ்டார்டிங்ல நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி வந்து ப்ராபப்ளி ஒரு கப் அண்ட் ஜஸ்ட் அதான் சேம் திங் as சூரஜ் said, டாப் 4 ஒரு கப், மேபி குவார்டர் ஃபைனல். அது கூட டிபெண்ட்ஸ் ஆன் த டிரா, அந்த ரவுண்ட் ஆஃப் அந்த நடுவுல ஒரு ரவுண்ட் இருக்கு, அந்த பிளே ஆஃப் ரவுண்ட். ஆமா, நேரத்துக்குன்னு பார்த்து டைரக்டா ரியல் மேட்ரிட் தான் வரும். எப்படி வருவானுன்னே தெரியாது, ரவுண்ட் ஆஃப் 16லயே வந்து நிப்பானுங்க, ஹை வந்துட்டோம் பாரு அப்படின்னு. ரியல் மேட்ரிட் அது வந்து இருக்கு, அவங்க அதை தாண்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்கிறது கஷ்டம். அதான் எல்லாரும் சொல்றாங்க, குரூப் ஸ்டேஜ்லயே அவனுக்கு வெளியே போகணும், தாண்டிட்டானுங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படி. இல்ல அது ரொம்ப கஷ்டங்க. குரூப் ஸ்டேஜ்ல எல்லாம் அவனுக்கு வெளில போக மாட்டாங்க. ஏன்னா 36 டீம்ல 24 டீம் அடுத்த ரவுண்ட் சான்ஸே இல்ல. சோ அதான் இல்ல, ஐ திங்க் அந்த சாம்பியன்ஸ் லீக்ல குவார்டர் ஃபைனல் இஸ் a realistic expectation. பட் அதர் தென் தட் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. பட் அதான் வேற தான் இருக்கா கௌதம் சொல்றதுக்கு? சூரஜோடைய ஒரு ஹைன்சைட் இன்சைட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் வந்து பெருசா சூரஜ் இதுக்கு மேல நம்ம வச்சிருக்க முடியாது. டைம் பர்மிட் பண்ணல சூரஜோடைய டைம் ஷெட்யூல்ல. பெரிய 1501 இல்ல 1051 சரி, இந்த எபிசோடுக்கு அப்புறம் 1501 மாறுதான்னு பார்க்கலாம். ஆமா, வந்தா நல்லா இருக்கும். பட் ஒன்ஸ் அகைன் thank you so much சூரஜ். ரொம்ப நாள் ஆச்சு having this detail. I mean obviously we talk in the group, but having such detail analysis வந்து it's really nice. And to get என்ன சொன்னீங்க? நான் எங்கப்பா டீடைலா சொன்னேன், சும்மா பேசணும் அவ்வளவுதான். நீ அம்மா பேசணும், அதுவே டீடைலா தான் இருந்துச்சு. வழக்கமா 1 மினிட்ல முடிச்சிருவோம். இல்ல சூரஜ்க்கு தெரியாது, நம்ம பண்ற ரிசர்ச்சை விட அவர் நல்லா பண்ணிட்டு வந்திருக்காரு. அதான் பாக்குறோம் சொல்லிருப்பாங்க. நீ சொன்னதே இவங்க சொன்னதோட அதிகமா தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. But once again thank you so much Suraj. Thank you everyone, பார்த்தவங்க எல்லாத்துக்குமே once again thank you so much. 1000 பெரிய ஃபீட் எங்களுக்கு, and 1050 தாண்டி இருக்கு. And once again மறக்காம லைக், ஷேர் and subscribe to the channel and keep your comments coming. முக்கியமா சூரஜ் சொன்னதோ, நான் சொன்னதோ, சேர் சொன்னதோ ஏதாச்சும் உங்களுக்கு மாறு கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம காமெண்ட்ஸ் சொல்லுங்க. we'll be very happy to answer them. Thank you so much எல்லாருமே. Thank you.